கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு மேக்கப் லுக் எனக்கு செட்டே ஆகாது. நான் ஸ்கின் கேர்னா நான் வெஸ்லின் யூஸ் பண்ணுவேன். சில டைம் வந்து வீட்டில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால என்னோட நெயில்ஸ் அப்படி நல்லா இருக்காது. என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கிறேன், உங்களோட நெயில்ஸ் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு. எனக்கு என்ன நிறைய வேணுமோ அதுக்காக தான் நான் சேவிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். அப்படி பண்ணி தான் எனக்கு என்னோட லைஃப் டேக்லைன் தான் ரிஜெக்ஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். நான் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகியிருக்கிறேன். என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் சொந்தக்காரங்க அவங்க யாருமே பேச மாட்டாங்க. இந்த சாப்பிடியான்னு கேட்க கூட நான் வந்துட்டு ஒரு 2-3 சுச்சுவேஷன் தரேன், அதுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ற மாதிரி கேமரா பார்த்து ஒரு 2-3 லைன் சொல்லுங்க, ஓகேவா? ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னா நாங்கள் நினைப்போம் இவங்க தான் என்னோட லைஃப்னு. அப்படி இல்லை, எங்களுக்காக பின்னாடி இப்போ அந்த நிலைமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். அதில் ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, நீ செத்து போன. நான் எதையும் பண்ணலை அவங்களுக்கு. ஆனால் அந்த வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ஆனால் என்ன நினச்சேன்னு தெரியுமாண்ணா, எப்பயாவது ஒரு நாள் நீங்களே வந்து ஸோ இப்போ ஐ ஹவ் காட் ஃபியூ டைலாக்ஸ், ஒரு 2-3 டைலாக் எடுத்து வச்சிருக்கேன். அது நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை சிங்களம்ல சொல்லணும். அவன் பொய் சொல்கிறான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்கிறான், இது மிகவும் ஆபத்தான மிருகம். மியா பொறுக்கியான்னே மியா தெங். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக சில்கியாக இருக்கா, ஸோ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன்? லைக் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? எனக்கு வந்து நிறைய ஹேர் இருந்தது, நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோஸில் பார்த்தோம்னா லாங்காக வச்சுருந்தீங்க. நான் வீட்டிலே வந்து எண்ணெய் வந்து க்ரியேட் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய், அதுக்கு வந்து ஹெபிஸ்கஸ் அப்படியெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவேன். அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் டவ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஓகே, ஸ்கின் கேர் சீக்கிரம் சொல்லுங்கள். பலன்னு என்ன பண்ணுறீங்க? உண்மையாகவே நான் ஸ்கின் கேர்னா மேக்கப் பண்ண மாட்டேன். இப்போ கூட மேக்கப் இல்லை, லிப்ஸ்டிக் எல்லாமே போடுவேன். ஆனாலும் எனக்கு மேக்கப் லுக் எனக்கு செட்டே ஆகாது. நார்மல் லுக் தான் நல்லா இருக்கும். ஸோ நான் ஸ்கின் கேர்னா நான் வெஸ்லின் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். மேக்கப் போடுறது வந்து இப்போ நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதையும் ரீசெண்டாக யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இல்லாட்டி நான் பவுடர் தான் யூஸ் பண்ணேன். சில டைம் வந்து வீட்டில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறதுனால என்னோட நெயில்ஸ் அப்படி நல்லா இருக்காது. ஏன்னா நான் தான் வீட்டில் சமையல் எல்லாமே. சில டைம் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நான் ரிஜெக்ட் ஆகியிருக்கிறேன், உங்களோட நெயில்ஸ் இல்லை நல்லா இல்லை அப்படின்னு. ஓகே, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் சமைச்சு நல்லா ருசியாக சமைச்சு என்னோட தம்பிமாருக்கு தருவேன். அண்ட் நான் நிறைய என்னோட ஸ்கின் கேர்க்காக நிறைய செலவழிச்சு மாட்டேன். நான் எனக்கு என்ன நிறைய வேணுமோ அதுக்காக தான் நான் சேவிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி பண்ணி தான் எனக்கு நான் கார் ஒன்று வாங்கியிருக்கிறேன் இலங்கையில். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அப்படி வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு என்ன வேணும் அதுக்காக தான் நான் மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ உங்கள் வீடியோஸில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப ரீச் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட அந்த மோட்டிவேஷ்னல் டாக்ஸ். ஸோ அது வந்துட்டு எங்கேருந்து அந்த ஐடியாஸ் கொண்டு வரீங்க? அது உங்களோட பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸா, இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்களை வந்துட்டு எடுத்து அதை வச்சு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்களா மக்களை? எனக்கு வந்து என்னோட லைஃப் டேக்லைன் தான் ரிஜெக்ஷன் இஸ் த பெஸ்ட் மோட்டிவேஷன். நான் நிறைய இடத்துல ரிஜெக்ட் ஆகியிருக்கிறேன். என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் எங்களோட இருந்த மக்கள் என்னோட சொந்தக்காரங்க அவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஸோ நீங்கள் சாப்பிடியான்னு கேட்க கூட ஆள் இல்லை. அப்படி ஒரு நிலைமையில நான் இருந்தேன். நானும் எனக்கு 2 தம்பிமார் இருக்கா, நாங்கள் 3 பேரும். ஸோ என்னோட லைஃப்பில் இப்போ 25 எனக்கு வயசு. அது வரைக்கும் இதில் எனக்கு வந்த லைஃப்பில் பிரச்சனைகள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் ஸ்டோரிஸ் அதை பார்த்து தான் நான் பேசுவேன். ஸோ நிறைய மோட்டிவேஷன் வந்து என்னோட லைஃப்பில் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி வந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னா என்னோட லைஃப்லேயே தான் மோட்டிவேஷன் கொடுப்பேன். இப்போ வந்து நீங்கள் மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, நான் வந்துட்டு ஒரு 2-3 சுச்சுவேஷன் தரேன், அதுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கேமரா பார்த்து ஒரு 2-3 லைன் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னா நாங்கள் நினைப்போம் இவங்க தான் என்னோட லைஃப்னு. அப்படி இல்லை, எங்களுக்காக பின்னாடி 100 பேர் இருப்பாங்க. ஸோ லைஃப்பில் வந்து
நான் அன்பு காட்டுறவங்க இல்ல. எனக்கு அன்பு காட்டுறவங்களோட தான் என்னோட லைஃப் போகணும். அப்படி இருந்தா தான் அன்பு என்ன, காதல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு லைஃப் லாங்கா சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ பிரேக்கப் ஆச்சுன்னா போட்டும் விடுங்க. ஓகே. அடுத்து வந்துட்டு ரிஜெக்ஷன்ஸ். ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறோம், அங்கே வந்துட்டு ஜாப் கிடைக்கல, ரிஜெக்ட் ஆயிடுறோம் அப்படின்னா, அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ ரிஜெக்ஷன் வந்து ஒரு மனிதர் எடுத்தா அவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய ஸ்கில் இருக்கும். அதுல ஒன்று தான் இப்போதைக்கு எங்களுக்கு தெரியும். அதனால எங்களுடைய ஸ்கில் என்னன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஜாப் இன்டர்வியூக்கு போனால் சரி. ஈஸியாக சொல்லிட்டேங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை பிட்ரே பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி பின்னாடி போய் பேசியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு பாயிண்டில் தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும். அது ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக இருக்கும். அதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணுவீங்க? எங்களோட வாழ்க்கையில நம்ப முடியும் ஒரே ஆள் நாங்க மட்டும்தான். எங்களோட வாழ்க்கையில எங்களோட க்ளோஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட எங்களுக்கு நம்ப முடியாது. அதனால இந்த உலகத்துல நான் மட்டும்தான், என்ன மட்டும்தான் நம்ப முடியும். யாராவது ஏதாவது பண்ணா அதை விட என்னோட லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கலாம். என்னோட வாழ்க்கை விட எதுவும் பெருசு இல்லை. என்ன வேணாலும் சொல்லட்டும். என்னோட லைஃப் எனக்கு தெரியும் தானே நான் கரெக்டான. அதுக்கு இந்த நேச்சர் எப்பயாவது ஒரு நாள் பதில் கொடுப்பா. அதனால நாங்க கெத்தா இருந்தா ஓகே. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். இப்போ அடுத்து வந்துட்டு ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஒருத்தவங்க வந்து பேசிடுறாங்க நம்மளை. நம்ம அதுக்கு என்ன சொல்கிறது, அதை ஸ்டாப் பண்ணி பேசுகிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியல. பட் அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு மோட்டிவேஷன். இப்போ அந்த நிலைமை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். அதில் ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, நீ செத்து போன. நான் எதையும் பண்ணலை அவங்களுக்கு. ஆனால் அந்த வேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ஆனால் என்ன நினச்சேன்னு தெரியுமாண்ணா, எப்பயாவது ஒரு நாள் நீங்களே வந்து குட் கமெண்ட் போடுவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக நான் வேலை பண்ணுவேன். சில டைம் நான் இங்கே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லாட்டி அவங்களுக்கு பண்ண முடியாத விஷயம் நான் பண்ணேன். அது அவங்களுக்கு பண்ணவே முடியாது நான் நினச்சிருக்கிறேன். ஸோ இந்த கமெண்ட் போடுவங்களுக்கு பண்ண முடியாத இவ்வளோ விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் யார் என்ன பேட் கமெண்ட் சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் எனக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் தரணும்னா அவங்களுக்கு விட நான் ஏதாவது பண்ணி காட்டணும். அதுதான் நல்ல விஷயம். நான் அதுக்கு திரும்பி ரிப்ளை பண்ணால் அது நல்லவே இல்லை. நான் அவங்க லெவலுக்கு போவேன். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்னோட ஆக்டிவிட்டீஸோட. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நாங்கள் பண்ணணும். நான் என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து எனக்கு இந்த உலகத்தில் அவங்களுக்கு பண்ண முடியாதது நாங்கள் பண்ணி காட்டணும். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். வெரி குட். பட் இந்த இடத்துல நான் ஒன்று மென்ஷன் பண்ணியே இருக்கணும். டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரெட். யாருமே வந்துட்டு இந்த ஹேட்ரெடுக்கு வந்துட்டு வேர்தி கிடையாது. இஃப் யூ டோன்ட் லைக்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டோன்ட் ஹேட் பீப்புள். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ஐ ஹவ் காட் ஃபியூ டைலாக்ஸ், ஒரு 2-3 டைலாக் எடுத்து வச்சுருக்கேன், தமிழ் டைலாக்ஸ். அது நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை சிங்களமில் சொல்லணும். ஓகே. எடுத்தோடனே உங்களுக்கு பிடிச்ச எஸ்கே சாரோட டைலாக்ல இருந்தே போயிடலாம். அவன் பொய் சொல்கிறான் ரெஃப்ரி, அவன் பொய் சொல்கிறான், இது மிகவும் ஆபத்தான மிருகம். ரெஃப்ரி மியா பொரு කියන්නේ මෙයා දැන් භයානක සතෙක්. நல்லா இருக்குங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரெஃப்ரி මෙයා බොරු කියන්නේ බොරු, මේ භයානක සතෙක්. நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகலடா, நான் அடிச்ச 10 பேருமே டான் தான். මම 10 දෙනෙක්ට ගහලා ඩෝන් කෙනෙක් උන්නේ නැහැ. මම ගහපු 10 දෙනාම ඩෝන්ලා. இன்னொன்று லாஸ்ட் டைலாக். ஓகே. எனக்கு எங்கள் அப்பா நான் தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க. මම තාත්තට තමයි බය, නැත්නම් හැමදේම ඕකේ. අනිත් හැමදේම හරි. கியூட்டு. அப்பானா அப்பானா தாத்தா. தமிழ்ல தாத்தானா வந்துட்டு கிராண்ட் கிராண்ட்ஃபா. சிங்களத்துல கிராண்ட்ஃபானா சீயா. ஓகே, இவ்வளோ இருக்கு. இப்போ நீங்கள் அந்த 2 பாட்டு பாடிட்டீங்கன்னா அதோட முடிச்சுக்கலாம். ஒரு தமிழ் பாட்டு, ஒரு சிங்களம் பாட்டு. ஒரு தமிழ் பாட்டு இப்போ இலங்கையில் நிறைய ஃபேமஸாக போகுது, அதே நான் பாடுறேன். கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்க கவிதை கொட்டுது, அது எழுது நினைக்க வார்த்தை முட்டது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. சிங்கள சாங். எஸ், சிங்களம் சாங் ப்ளீஸ். ஓகே.
අහසට සොඳුරුද සඳ කෙතරම් ගසකට සොඳුරුද මල කෙතරම් සයුරට සොඳුරුද රළ කෙතරම් එතරම් මිහිරි ඔබ මට නම් හිත මැද පෙම්බරකම් සඟවා යන එන මග ඉඟි බිඟි කරමින් හොඳ නැහැ කරනා ඔය දඟකම් දුටුවොත් වෙන අය වෙයි නපුරක්. ස්තුතියි. ஸ்துதினா நன்றி. ஓகே. எனக்கு ஒன்றும் புரியல, பட் நல்லா இருந்துச்சு. ஓகே. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஐ ஹேட் ஃபன் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ரெட் நூல் எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு. இது எனக்கு மிகப்பெரிய சான்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்